இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து சிம்பிளான தக்காளி சட்னி அரைச்சி காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் தேவையில்லை. 5 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல பழமான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன அரிநெல்லிக்காய் தண்டி புளி, தேவையான அளவு உப்பு. இது நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் தக்காளி சட்னி. இப்போ இதில் நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் தாளிப்பு கரண்டியில் ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்த்துட்றேன். நல்லா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்றேன். பொரியட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். அதில் நான் 2 கொத்து கருவேப்பிலையும் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பெருங்காயமும் இதில் சேர்க்குறேன். தாளிப்பை நம்ம சட்னிக்கு மாற்றிடுவோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதேமாதிரி அரைச்சி இட்லி தோசைக்கு எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.